Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 2. நான் சீனு. நான் ஏற்கனவே HTML5 பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். இந்த அதாவது என்னென்ன தேவைப்படுது அப்படின்ட்டு. இப்போது நம்ம ஒரு டெம்ப்ளேட் எப்படி டிசைன் பண்ணுறது, அதாவது முதல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா முதல்ல நோட்பேட் நான் ++ ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைல்ஸ் எப்படி நான் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் காட்டிடுறேன். நான் சும்மா கூட டைப் பண்ணிடுறேன். ஃபைலில் போய்ட்டு சேவ் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பார்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் ஒரு நேம் போட்டு சேவ் பண்ண போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டுன்றதுனால நான் பேசிக் அப்படின்னு போடுறேன். பேசிக் நம்ம சேவ் பண்ணும்போது .html அப்படின்னு சேவ் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் நேம் மட்டும் எழுதிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபார்மெட் அப்படின்றது செலக்ட் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா அங்கே ஹைபர்டெக் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது. செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா basic.html அப்படின்னு சேவ் ஆயிடுச்சு. இது ஏற்கனவே அதாவது XHTML சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த கிளாஸில் HTML5 பற்றி சொல்கிறத விட XHTML பற்றி சொல்கிறேன். நீங்கள் XHTML எதுவும் தெரியாது இப்போ HTML5 வரீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது அதை கற்றுக்கிறது உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், என்னென்ன டேக் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு XHTML தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா XHTML ரொம்ப பேசிக்கான ஒரு கோர் HTML மாதிரி. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் HTML5 ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு XHTML கற்றுட்டு வாங்க. இந்த XHTML வச்சு நம்ம எந்த மாதிரி சைட்டெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த டுட்டோரியல்லேருந்து சொல்கிறேன். இப்போது நம்ம பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட்டுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ரோக்ராமோட டாக் டைப்பு நம்ம எழுதிடணும். அது என்ன வகையான டாக்குமெண்ட் அப்படின்றது நம்ம HTML தான் எழுத போகிறோம். அதனால் HTML அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா HTML டேக்குள்ளார தான் நம்ம எழுத போகிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்றது நீங்கள் XHTML பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு டைம் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கே தெரியும், அதாவது HTML டேக்குள்ளார தான் நம்ம எல்லா HTML கோடிங்கும் எழுத போகிறோம் அப்படின்றது. நான் பார்த்தோன்னா இங்கே இந்த HTML டேக்குள்ளார லாங் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அதாவது நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. இங்கிலீஷ் தான் காமனாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கிலீஷ், அதாவது EN அப்படின்னு போட்டுக்குவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்டு நீங்கள் எழுதும் போது இந்த ஓப்பனிங் எண்டிங்கை கரெக்டாக போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைமில் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எழுதும் போதே முடிச்சுக்கோங்க. பாடி எழுதிடுறேன். இந்த டேகெல்லாம் ஓப்பனிங் டேக், க்ளோஸ் டேக்கிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடணும் எப்பயுமே. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தவறு வராது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டேக் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஹெட் டேக் வந்து நம்ம வெப்சைட்டோட லிங்கிங் சம்மந்தப்பட்டது, மெட்டா டேகு, டிஸ்கிரிப்ஷன், அதை பற்றியெல்லாம் நம்ம இங்கே தான் எழுத போகிறோம். நம்ம வெப்சைட்டோட பேசிக், அதாவது வெப்சைட் என்னத்தை பற்றி அப்படின்றதெல்லாம் இங்கே தான் எழுத போகிறோம். அதனால் ஹெட் டேக் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் இங்கே வந்து மெட்டா அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். இந்த மெட்டா டேக் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டு சர்ச் இன்ஜின்லாம் டிஸ்பிளே ஆகிறதுக்கு, நம்மளோட வெப்சைட் எதை பற்றி அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனெல்லாம் எழுதுறதுக்காக இந்த மெட்டா டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இப்போ நான் இந்த மெட்டா டேக்கில் இந்த URF அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா HTML அந்த கேரக்டர் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக. அதனால் இது என்ன அப்படி இப்படின்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா டைட்டில். இது உங்களுக்கு தெரியும், அதாவது வெப்சைட்டுக்கான டைட்டில் என்ன வைக்கிறதுன்னு. நான் பார்த்தேன்னா சீனு நியூ வெப்சைட் அப்படின்னு வைக்கிறேன். அடுத்தது லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே XHTML சொல்லியிருக்கேன். அது இன்னொரு பேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். REL அப்படின்னு போட்டு எந்த மாதிரி நம்ம டைப் எழுத போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே எழுதிடணும். ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நான் எழுதிட்டேன்.
அடுத்தது அது எங்கே இருக்குது அப்படின்றதுக்காக லிங்கிங் href ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்றது அதுக்கு மீனிங். அடுத்து பார்த்தோன்னா நான் அதுக்கு அந்த சிஎஸ்எஸ்க்கான நேம் கொடுக்குறேன். style.css அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் போட்டோன்னா அது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வெப்சைட்டுக்கான பேசிக் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன டாக்குமெண்ட் டைப்பு, HTML டேகு, ஹெட்டு, பாடி, இது மட்டும் தான் ரொம்ப மெயின். இதுக்குள்ளார தான் நம்ம மீதி HTML5 எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் ஒரு டைம் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குரோமில் லான்ச் பண்ணுறேன், தெரியுதுங்களா? இங்கே பார்த்தோன்னா சீனு நியூ வெப்சைட் அப்படின்றது இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்குது. அது பார்த்தோன்னா நான் அந்த டைட்டில் எழுதுன இடம். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம வெப்சைட்டுக்கான பாடி எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.